பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. அப்படி உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலையே. இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டவுன் டவுன் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க என்ன அடிச்சிருவாங்களோ என்ன? சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. முதல்ல நாம அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்கலாம். கொஞ்சம் அமைதியா இருக்க, அமைதியா இருக்க. சிங் சார், 2 நாளா ஆயிடுச்சு. எங்களோட போனும் வேலை செய்யல, எங்க இன்டர்நெட்டும் வேலை செய்யல, எங்க வீட்ல டிவி கூட வேலை செய்யல. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இது ஏன் ஆஃப்ல இருக்கு? அப்புறம் இன்டர்நெட் இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியல. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ் ப்ளீஸ். நம்மளோட கம்யூனிகேஷன் சேட்டலைட் பக்கத்துல ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இடிச்சிருக்கு. ஆஸ்ட்ராய்டோட பீசஸ் சேட்டலைட்டுக்கு பக்கத்துல வெறும் குப்பையா சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் சேட்டலைட்டுக்கு சிக்னல் அனுப்புறதுல ஒரே ப்ராப்ளமா இருக்கு. புரிஞ்சுதா? சார் சொன்னது உண்மை. அப்புறம் நோ கம்யூனிகேஷனுக்கு அர்த்தம் நம்ம யாருக்கிட்டேயும் போய் உதவி கேட்க முடியாது. ஏன்னா நம்மளோட சேட்டலைட் கூடிய சீக்கிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளோட சிவா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ட்ராய்டு பீசஸை உரம் கட்டுறதுக்காக அவங்க ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. சேட்டலைட் பக்கத்துல ஃபுல்லா டெட் பிரீஸ் இருக்குல்ல, அத நம்மளோட ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு சக் பண்ணி மொத்தமா கொண்டு வரணும். அப்பதான் நம்மளோட சேட்டலைட் சிக்னலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம கிளியரா இருக்கும். Satellite clear. எல்லா பீசஸையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம மறுபடியும் டிவி பார்க்க முடியும். இவடி, நீ சேட்டலைட்டோட இம்பார்ட்டன்ட் வேலையை மறந்துட்ட. இந்த சேட்டலைட் நமக்கு கம்யூனிகேஷன், நேவிகேஷன் அப்புறம் வானிலை அறிக்கை கொடுக்க கூட ஹெல்ப் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன், நேவிகேஷன் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆனா டெலிவிஷன் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். சிவா, எல்லாமே நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேதா சிட்டியோட ஸ்டாப் ஆன வேகம் கூட நம்மளோட லைனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணிருக்க சிவா. காலையில மம்மி என்ன என் ரூமை கிளீன் பண்ண வச்சாங்க. அப்புறம் இங்க சேட்டலைட்டை கிளீன் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு நாள் பூரா கிளீனிங்லயே முடிஞ்சிருச்சு. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல எப்படி ஸ்டாப் ஆச்சு? அவங்க சீட் பெல்ட்ஸை டைட்டா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷிப்போட பூஸ்டர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இது எப்படிப்பட்ட இடம்? இங்க எவ்வளவு குப்பை இருக்கு. இது ஏதோ ஜங்கி ஆர்ட் மாதிரியே இருக்கு. இவ்வளோ குப்பையை யார் இங்க சேர்த்து வச்சிருப்பாங்க? இதெல்லாம் சேட்டலைட் இல்லைன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனோட குப்பையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜங்க்ல பூஸ்டர்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போக அது கண்டிப்பா நமக்கு தேவை. பாரு, இந்த ஜங்கு புறா யாரோ நல்லா சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ வாவ்,
இதை வச்சு என்னால பூஸ்டர்ஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். சிவா, சர்க்கஸ்ல ஜோக்கர் மாதிரி அப்படியும் இப்படியும் குதிச்சுக்கிட்டு இருக்காத. இந்த குப்பையோட பொருட்கள் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த ஹெவி மெட்டீரியலை நம்ம ஸ்பேஸ் ஷிப் வரைக்கும் எப்படி கொண்டு போக முடியும்? டோன்ட் வரி ரேவா, சர்க்கஸோட ஜோக்கர் சிவா உங்களுக்காக உடனே ஒரு ஐடியாவை யோசிக்கிறேன். ஓகே, சிவா, நீ ஜோக்கர் இல்ல, ஜீனியஸ். ஆமா, எவ்வளவு சீக்கிரமா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை யோசிச்சுட்ட. வாவ், இந்த ரோபோட் பிரமாதமா இருக்கு. யாராவது இதை தூக்கி போடுவாங்களா என்ன? சிவா, இது நம்ம கண்டிப்பா நம்ம கூட கூட்டிட்டு போயே ஆகணும். எனக்கு அந்த ரோபோட் வேணும்னா வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாருங்க அது எவ்வளவு கூலா இருக்குன்னு. நான் உன்னை விட மாட்டேன். சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யூடியோட கூல் ரோபோட் திரும்ப வரதுக்குள்ள நம்ம கிளம்பி போயிடலாம். ஐம் சாரி ஃப்ரெண்ட், ஆனா இப்ப நீ எங்களோட வழியில இருந்து கண்டிப்பா நகர்ந்து போய் தான் ஆகணும். பாய் பாய். லெட்ஸ் கோ. அந்த ரவுடி ரொம்ப திரும்பவும் வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் சிவா. பூஸ்டர் ரெடி ஆயிடுச்சு, ஆனா இதோட எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்மள எர்த்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு மட்டும் தான் இருக்கு. ரேவா, சிஸ்டமை செக் பண்ணு. ஓ நோ, நீ லேட் பண்ணிட்ட. இந்த ரோபோட் ஸ்பேஸ் ஷிப்பை புடிச்சிரும். அந்த ரோபோட்டோட வைப்ரேஷன்னால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மொத்த குப்பையும் நம்மளோட ஸ்பேஸ் ஷிப் மேல விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே மாட்டிக்குவோம். நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும். அது நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை காப்பாத்திடுச்சு. நீ ரொம்ப நேரமா எங்களை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. அப்போ நாங்களும் உன்னை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருந்தும் நீ ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற? நீ யாரு? இரு, என்னோட டிரான்ஸ்லேட்டரால நீ பேசுறதை எங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் யூஸ் பண்றேன். நான் தான் ஜங்க் போர்டு. ஸ்பேஸை க்ளீன் பண்ணுவேன். விண்வெளியோட எல்லா ஜங்க்கும் இங்க வரும். நீங்க ஜங்க் திருடங்கன்னு எனக்கு தோணுச்சு. போஸ்டரை திருடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க போஸ்டரோட ஸ்பேஸ் இப்ப சரி பண்றதுக்காக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க. நீங்க திருடங்க இல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஓ, சோ அதனாலதான் நீ இந்த குப்பையெல்லாம் இங்க மொத்தமா சேர்த்து வச்சு கியூப் செஞ்சு வச்சிருக்க.
உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்க இடத்துல இருந்து வந்த குப்பைய உன்னோட பிளானட்ல வச்சு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, அந்த ரோபோட் ரொம்ப கூல். நாங்களும் அதிகமான குப்பையை சேர்த்து வைக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்றோம். அப்புறம் இந்த எர்த் மாதிரி ஸ்பேஸ் குப்பைய கூட கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல புள்ள மாதிரி அங்கங்க சைலண்டா நில்லுங்க பாப்போம். இல்லைன்னா கிராவிட்டோ எல்லாரையும் தலைகீழ தொங்க விட்டுருவேன். புரிஞ்சுதா? மரியாதை என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு. இல்ல புத்திசாலித்தனமா அதை பண்ணணும்னு நினைச்ச. உன்ன மாதிரி பேங்க் ராபர்ஸுக்கு எங்க ஜெயில்ல ரொம்ப வித்தியாசமான இடம் இருக்கு. அப்படியா? அப்படியே என்கிட்டயும் உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலான இடம் இருக்கு. சார், காப்பாத்துங்க. நானும் பறந்துட்டு இருக்கேன். என்னாச்சுங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன பண்ணீங்க? என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. சார், ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். இந்த உலகம் ஃபுல்லா தலைகீழ தெரியுது சார். அட முட்டா பையலே, நம்ம தான் தலைகீழ மாறி இருக்கோம். சரி வா, கீழே போய் திருடனை பிடிக்கிறோம். சீக்கிரம் வா. ராவிட்டோ கிட்ட மோதுனா இப்படிதான் நடக்கும். பூமியில இருந்து வானத்துல ஒட்டிப்பீங்க. வேதா பேங்க்ல திருட்டு நடந்திருக்கு. வேதாஸ் பேங்க்ல ப்ராப்ளம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். வாங்க போலாம். ஓ வாவ், என்ன அருமையா பெல்ட்டி அடிச்சிங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு பெல்ட்டி அடிச்சு நேரா ஜெயிலுக்கு போயிடுங்க. சரியா? ராவிட்டோ கிட்ட மோதுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பூமியில இருந்து வானத்துல ஒட்டிப்பீங்க. இந்த சிவா எங்க காத்துல பறந்து போயிட்டு இருக்கான். பாய் பாய் பசங்களா, பாய் பாய். சிவா, எலக்ட்ரிக் வயர்ஸ். இது மேல சைக்கிளை வச்சு என்னால ஈஸியா முன்னேறி போக முடியும். ஆனா சேஃப்டியை மைண்ட்ல வச்சுக்கணும். ஆக்டிவேட் ஸ்டாப் எலக்ட்ரிசிட்டி டயர். தலைகீழ இருந்தாலும் சரி, நேரா இருந்தாலும் சரி கிராவிட்டர், நான் உங்களை பிடிக்காம விட மாட்டேன். அந்த பையன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பசங்களை பஸ்ல இருந்து வெளியில கொண்டு வாங்க. நான் கிராவிட்டரை தடுத்து நிறுத்துறேன். ஓகே சிவா. என்ன யாராலையும் பிடிக்க முடியாது. யாராலையுமே முடியாது. அந்த சின்ன பையனாலையும் முடியாது. இப்பவே அடுத்த பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதான். சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ கிராவிட்டர். உன்னால என்ன தடுக்க முடியாது, புரிஞ்சுதா? யாரும் என் வழியில குறுக்கிட முடியாது. யாராலையும் முடியாது. தனியா தலைகீழ சுத்தி சுத்தி எனக்கு போர் அடிச்சிருச்சு. இப்போ நீங்க வந்துட்டீங்கல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சுத்துவோம். நான் கிராவிட்டர். கிராவிட்டர். யார் என் வழியில குறுக்கிடுறாங்களோ அவங்கள நான் தலைகீழ தொங்க விட்டுருவேன். தலை கீழ. முதல்ல நீங்க உங்களை நேராக்கிக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தலைகீழ ஆக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்னோட கிராவிட்டோட விளைவு முடிஞ்சு போயிடும். என்கிட்ட பேராஷூட் இருக்கு, நான் தப்பிச்சிருவேன். உன்னை விட மாட்டேன். இதோ கிராவிட்டரோட விளைவு முடிஞ்சது. இல்ல இல்ல, சிவா, Well done, Shiva. Well done.
ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. நீ இந்த கிராவிட்டர் திருடன நீ என்கிட்ட கரெக்டா வந்து புடிச்சு கொடுத்துட்ட. நீங்க எங்களை பள்ளி பூச்சி மாதிரி இருக்காம காப்பாத்திட்டீங்க. அதாவது தலைக்கீழ இருந்த எங்களை நீங்க நேராக்கிட்டீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.